அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 7 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை தான் உங்களுக்கு வந்து தொகுத்து வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது? அதாவது தென்னிந்தியாவோட ஏதென்ஸ் என அழைக்கப்படுற நகரம் எது? ஆன்சர் மதுரை. அடுத்த வினா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வரிகள் யாருடையது? கத்தியின்றி யுத்தமின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். அடுத்தவனா பாருங்க, விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறி. விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு செயல்பாடு. ஓகேங்களா, அதுதான் ஒரு தொழிலை குறிக்கும். அடுத்த வினா, உண்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உண்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் இன்னிசை அளப்படை. இன்னிசை அளப்படை. ஓகேங்களா, ஸோ இது எதனால் இன்னிசை அலைப்படை வருது, சொல்லிசை அலைப்படைனா என்ன, செய்யுளிசை அலைப்படைனா என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ பதிவுன்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அடுத்த வினா, சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காரியாசான் அப்படிங்கிறவர் தான் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர். அடுத்த வினா, திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா. அடுத்த வினா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தவனா, தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு என்ன? தமிழ்மொழி தூய்மை இயக்கம் அப்படிங்கிற அது தோன்றிய நூற்றாண்டு என்ன? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கம். அடுத்தவனா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஸோ 1008 ஓகேங்களா, 1856 இந்த நூல் அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா, கால்டுவெல் அவர்கள். ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஓகேங்களா, ட்ரோலி ட்ராலி எல்லாம் ஒன்று தான். ஸோ அதற்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆன்சர் என்ன அப்படின்னா நகர்த்தும் வண்டி. ஓகேங்களா, ஸோ நகர்த்தும் வண்டி. அடுத்த வினா, அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அயர்ந்தவன் இந்த சொல்லோட வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னா அயர். ஓகேங்களா, அயர் அப்படின்னா தான் அயர்ந்தவன் அப்படின்னு வரும். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? ஆன்சர் கூந்தன் குளம். கூந்தன் குளம் அப்படிங்கிற ஊர் தான். பறவைகளுக்காக அவங்க வெடிக்கிறது இல்லை. அடுத்த வினா, இந்தியா மிகப்பெரிய நாடு இது எவ்வகை வாக்கியம்? இந்தியா மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அது வந்து தனிநிலை வாக்கியத்தில் வந்துடும். இந்தியா மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது ஒரு தனிநிலை வாக்கியம். பர்த்தியாகம் இதை பிரித்து எழுதணும்னா நமக்கு எப்படி பிரியும்? பர்த்தியாகம் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரி ப்ளஸ் தியாகம். ஓகேங்களா, பரி அப்படின்னா குதிரையை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு அது வந்து வேணாம். ஸோ குதிரை. ஓகேங்களா, பரி தியாகம் அப்படின்னா தியாகம் அப்படின்னா வெட்டுதல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. தியாகம்னா இதையோ ஒன்று இழக்கிறத தியாகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்ன? மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. ஸோ ஒருத்தவங்க செஞ்சதை படித்ததை மறக்காமல் இருக்கிறது தான் மேதையில் சிறந்தன்று. அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும், ப்ளஸ் படித்ததை மறக்கக்கூடாது.
உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் என்ன? உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் என்ன? ஆன்சர் தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு. அடுத்த வினா, ஈற்றேலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன? ஈற்றேலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன? ஆன்சர் நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எது? பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. ஆன்சர் சுகுண விலாச சபை. சுகுண விலாச சபை அப்படிங்கிறது தான். அடுத்த வினா பாருங்க, குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் எது உரிச்சொற்றொடர்? கீழ்கண்டவற்றுள் எது உரிச்சொற்றொடர்? ஆன்சர் தடக்கை அப்படிங்கிறது தான். ஸோ சால தவ இந்த தட நனி இதெல்லாம் வந்துச்சுனாலே அது வந்து உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் தடை அப்படின்னு வரதால இந்த உரிச்சொற்றொடர். அடுத்த வினா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கீழ்கண்டவற்றுள் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? ஆன்சர் கூவா. அங்காப்பு என்பதன் பொருள் என்ன? அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். வாயை திறத்தல் அப்படிங்கிறது அங்காப்பு. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் எது? வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல்லுது. உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல்லுது உற்றார். அடுத்த வினா, மைட் இஸ் ரைட். மைட் இஸ் ரைட். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ இதில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.